எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்தது. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இத பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ரொம்ப வைரலா வலைதளங்கள்ல அதிகம் பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டசபையில நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசின அந்த பேச்சு. அந்த பேச்சை வச்சு அவர் தமிழை இழிவுபடுத்தி விட்டார், அவர் நிச்சயமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாகவெல்லாம் பல வீடியோக்களையும் போஸ்டுகளையும் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. சரி, இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு சரியான ஒரு பொதுவான பார்வையிலே, ஏன்னா தமிழன் என்றாலே பார்த்தீங்கன்னா அந்த நீதி ஒழுக்கம் வேணும், ஒரு அறம் வேணும். இன்னைக்கு அறமில்லாத விமர்சனங்களை இன்னைக்கு உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அது முக்கியமா பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு அறமற்ற விமர்சனங்கள், பொய்யா பேசி விடுறது, ஒண்ணுக்கு நாளா கோர்த்து விட்டு பேசுறது, உண்மைக்கு புறம்பான பேச்சுக்கள். அது பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது, கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா அந்த கருத்து சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ற முறையாக தவறா பேசுறது, தவறாக சித்தித்து பொய் கேஸ் போடுறது, இல்லாத பொல்லாதுன்னு பேசி விடுறது, இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வலைகடங்களை பெருத்து போச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அதுக்கெல்லாம் நிறைய அதுன்னு சில லூப் எல்லாம் வச்சு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை நியாயப்படுத்திக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் விமர்சனங்களும் சரி அல்லது ஏனைய எல்லா விமர்சனங்களும் சரி கொஞ்சம் தரங்கட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. இது உண்மையே அது தமிழருக்கு அழகல்ல அப்படிங்கிறத முதலாவது அதுதான் தமிழுடைய பெருமையாக நாம் காட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு நேரா போகலாம். மரிய வில்சன் அவர்கள் தமிழை இழிவுபடுத்தினாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த காணொலியை நான் முழுசா கவனிச்சேன். அவர் தமிழை இழிவுபடுத்ததாக எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டியை பத்தி அவர் பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் அது பேச தேவையில்லை, தவிர்த்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில ட்ரிகர் ஆகி அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாருன்னா ட்ராக் மாதிரி அவர் இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாரு. ஸோ அவர் பேசின விஷயங்களையும் நான் அந்த இடத்துல பேசின விஷயங்களையும் நாம் நியாயப்படுத்தல. ஆனா அவர் பேசின அந்த கிறிஸ்டியானிட்டி குறித்து பேசக்கூடிய அந்த முக்கிய கருத்து சரியானது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும், அதை நம்ம மறுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மற்றவர்கள் இதை வைத்து மிக மோசமாக கடுமையாக விமர்சனம் பண்றதையும் நான் தவறு என்று சொல்ல வர்றேன். எந்த ரீதியில? சரி, என்ன நடக்குது? இப்ப சட்டசபையில கூடி என்ன செய்யறாங்கன்னா சில விஷயங்களை கருத்து பரிமாற்றம் நடக்குது. அங்க நிதியமைச்சர்கள் எழுந்து சில விஷயங்களை வாசிக்கிறார். வாசிக்கும் போது அவர் நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுகிறார். தமிழை பார்த்தீங்கன்னா தடுமாறி வாசிக்கிறார். சில வார்த்தைகளை ஸ்கிப் பண்ணி போறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தமிழ் வரல, தமிழ் வாசிப்போ தமிழ் பேச்சோ அவருக்கு சரியாக வரல. அப்ப டிஎம்கேவை சார்ந்த ஒரு அமைச்சர்கள் எழுந்து அதை சுட்டி காட்டுகிறார். எப்படி சுட்டி காட்டுறாரு? கொஞ்சம் கண்ணியமாக தோன்றினாலும் கொஞ்சம் குத்தலாகவே அவர் அங்க சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி நிதியமைச்சர்கள் பேசுறீங்க நீங்க, ஆனா உங்களுக்கு தமிழ் வரல, ஆங்கிலம் ஓரளவு பரவாயில்ல போல, கொஞ்சம் புலனாய்வு பெற்றவர்களா நீங்க இருக்கிறீங்க, ஆனா தமிழ் வரல, தமிழை கொஞ்சம் கத்துக்கங்க. இந்த பாருங்க உங்க கூட்டத்திலே ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரு நல்லா தமிழ் பேசுறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு நீங்க கொஞ்சம் கத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் சாதாரணமா அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன அர்த்தத்துல அவர் பேசுறாருங்கிறதும் புரியுது. கொஞ்சம் இவரை தாக்குற மாதிரி, கொஞ்சம் அவமதிக்கிறது போலவும் தான் அந்த பேச்சு இருக்குது. ஆனா அதை கொஞ்சம் நாசுக்காக தன்மையோடு கூட அங்க பேசுகிறார். இதுல மரிய வில்சன் அவர்கள் என்ன செய்யறாரு, கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறாரு. உண்மையிலேயே சொல்ல போனா அங்க ட்ரிகர் ஆயிடுறாரு. ட்ரிகர் ஆகி கோபத்துல கடுமையா என்ன சொல்றாருன்னா, எனக்கு கிறிஸ்டியானிட்டி ஒரு மொழியை கத்துக் கொடுத்துருக்குது, அன்பு மொழி, அது இரக்கத்தின் மொழி, அது நீங்க பலருக்கு எத்தனைதான் தமிழ் படிச்சாலும் அது உங்களுக்கு வராது. சோ மரிய வில்சன் அவர்கள் எந்த அர்த்தத்திலே அவர் பேசுறாரு அப்படின்னா, தான் அவமானப்பட்டதாக அவர் உணர்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல தமிழை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த வார்த்தையை பேசப்படவே இல்லை. அவருடைய நோக்கமோ அவருடைய பேச்சோ பேச்சின் கருத்தோ பார்த்தீங்கன்னா தமிழை கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட பேசப்படவும் இல்லை. அந்த வார்த்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தையும் இல்லை. ஏன்னா எத்தனைதான் இன்னைக்கு தமிழ் படிச்சவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பு இருக்கா, கருணை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லதானே நிறைய பேருக்கு. தமிழ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கருவி. நம்ம நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய காரியத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இறைவனால் அருளப்பட்டது ஒன்றுதான் பாத்தீங்கன்னா இந்த மொழி அப்படிங்கிறது. கண்டினியூவா சிறப்பான முறையில இலக்கண நடை மாறாமல் நீங்க தமிழை நீங்க பேசினாலும் கூட அவரிடத்துல அதனால அன்பு இருக்கும், அதனால அது கருணை இருக்கும்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் இங்க வலைதளங்களை என்ன பேச வர்றாங்க அப்படின்னா, ஏதோ தமிழை நம்ம சரியா படிச்சாலே அன்பு வந்துரும், அறம் வந்துரும், இரக்கம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஐயா, இது அறிவியல் ரீதியாக தவறான ஒரு கண்ணோட்டம். தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. தமிழ் ஒரு முதுமையான மொழி, உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு மொழி, அது மாற்று கருத்து இல்லை.
அது உண்மையா ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ் பற்று வேண்டும். அது எனக்கு இருக்குது, நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கும். அப்படி தமிழ் பற்று ஒருவருக்கு இருக்கிறதுனால அது தமிழ் வெறியா மாறி எல்லாமே தமிழ் தான் அப்படின்னு பேசக்கூடிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல மரிய வில்சன் அவர்களும் தமிழை கொச்சைப்படுத்தும் வகையில பேசல. தனக்கு தமிழ் தெரியவில்லை என்று அவர் குத்தி காட்டி இன்னொருடன் போய் கற்றுக்கொள் என்று சொல்லும் போது அவரு கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாருன்னா, கொஞ்சம் அந்த பெருமிதத்துல அந்த தான் அங்க அடிபடும் போது தன்னை ஒருவர் அவமரியாதையாக பேசுகிறார் என்பதை அவர் அந்த இடத்துல அப்படி ஃபீல் பண்ணிட்டார். அதை கடந்து போயிருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த பண்பு இல்லை, அந்த முதிர்ச்சி இல்லை. அது கண்டிப்பா அது தெரியுது அந்த இடத்துல. அவர் பேசுற சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு பேசினாலும் அவர்கிட்ட அங்க முதிர்ச்சி இல்லாத நிலைமையிலே அங்க நடந்து கொண்டார் என்பது உண்மைதான். அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்யறாருன்னா, எங்கெங்கயோ போறாரு, கிறிஸ்டியானிட்டிய இழுத்து பேசுறாரு. ஆனா அவருடைய நோக்கமோ பேச்சோ பார்த்தீங்கன்னா தமிழை கொச்சைப்படுத்துவதாக இல்லை. அவர் தொடர்ந்து பேசும்போது கூட என்ன பேசுறாருன்னா, நான் இப்படித்தான், எனக்கு இப்படித்தான் வருது, என்னுடைய ரியாலிட்டியா இதுதான், அது நான் அப்படின்னு தான் அவர் பேச வர்றாரே ஒழிய தமிழை கொச்சைப்படுத்தும்படியான வார்த்தைகளே அங்க உபயோகிக்கல. ஆனா இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரு தமிழை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ணலாம், தப்பே இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், மரிய வில்சன் அந்த இடத்துல அந்த மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்திருக்க வேண்டும், அது தவறு. அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா பலர் வலைதளங்கள்ல என்னன்னா கிறிஸ்டியானிட்டிய தாக்கி பேசுறது, ஒட்டுமொத்தமாக சட்டசபையை பத்தினா ஒரு கிறிஸ்தவ மயமாகி விட்டது, அங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது, இவங்க எல்லாம் மிஷனரிகளுடைய கைக்கூலி, என்னென்னமோ வளவளன்னு பேசி இதை ஒரு அரசியல் பேச்சாக முன்னெடுத்து ஜனங்களிடத்துல வன்மத்தை திரிச்சு விடணும், ஒரு கலவரமானியா ஒரு போக்கை உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறது. அப்பா அதிகபட்சமா ஒரு 9 கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறாங்களா? அதுவும் சொல்ல போனா ரொம்ப பாரம்பரியமா அந்த கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் யாரு? இந்து மக்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம யாரும் பேசுறது இல்லை. நம்ம எல்லாம் பார்க்க எல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் நம்ம போறோம். ஆனா எடுத்த உடனே ஏதாவது ஒரு லூப் கிடைக்காதா, உடனே கொண்டு மத சாயம் பூசி அதை ஏதாவது குழப்ப மாட்டோமா, பேச மாட்டோமா, தாக்கிர மாட்டோமா, இப்படின்னே ஒரு கூட்டம் அலைஞ்சு அதை ஒரு துருப்புச்சீட்டாக எடுத்து பயன்படுத்திக் கொள்வது. அதாவது தமிழ் கற்றுக் கொடுக்காதத உங்க கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமா ஒரு வன்மமா அதை ஒரு கோபத்துல ஆக்ரோஷத்துல சில வார்த்தைகளை பேசுற விஷயத்த பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, மொழிங்கிறது வேற. ஒரு மொழியை ஒருவர் கற்றுக்கொள்வதால் அவருக்குள் கருணை வந்துவிட போறது இல்லை, அன்பு வந்துவிட போறது இல்லை. ஆனா அந்த மொழியிலே எழுதப்பட்ட சில புத்தகங்கள் அன்பை குறித்து போதிக்கலாம். நிறைய பேர் அதைத்தான் பேசுனீங்க. என்ன, திருக்குறள்ல பாருங்க அன்பை பத்தி இருக்குது, இந்த இலக்கியத்துல அன்பை பத்தி இருக்குது, தேம்பாவணி, குண்டலகேசி, மணிமேகலை இப்படின்னு தமிழ் இலக்கியங்களுக்குள்ள போறீங்க. நல்லா கவனிங்க, மரிய வில்சன் பேசுவது இலக்கணத்தை குறித்து பேசல, இலக்கிய புத்தகங்களை குறித்து அவர் பேசல. நல்லா கவனிங்க, தமிழ் மொழியை குறித்து அவர் எனக்கு வரல தமிழ் மொழி அப்படிங்கிற பட்சத்துல அந்த மொழி எனக்கு வரலங்கிறக்காண்டி ஒருவர் என்னை கொஞ்சம் மட்டமா பேசுறாருங்கிறத அவர் ஒரு இதா புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறாரு. எனக்கு கிறிஸ்டியானிட்டி ஒரு மொழியை கத்துக் கொடுத்துருக்குது, அன்பு மொழி, கருணை மொழின்னு பேசுறாரு. அவ்வளவுதான் அங்க அவர் பேசுறாரு. அவர் தமிழை இழிவுபடுத்தியோ இழுக்காகவோ அந்த இடத்துல பேசல. ஆனா வெறும் மொழியை ஒருவர் சிறப்பாக பேசுவதால் அவருக்குள்ள அன்போ கருணையோ வந்துவிட போறதில்லை. மொழியின் மேல நமக்கு பற்று இருக்கலாம். அந்த மாதிரி பற்று வீரமாமுனிவருக்கு இருக்கிறது, ஜிவி போப்புக்கு இருந்துச்சு, கால்டுவெல்லுக்கு இருந்துச்சு, இன்னும் நிறைய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்குள்ள இருந்துச்சு. ஏன் ஒவ்வொரு தமிழனுக்குமே நம்ம தாய்மொழி மேல ஒரு அதீத பாசமும் பற்றும் இருக்கும். அந்த பற்று எல்லாருக்குமே இருக்குது. வெளியே இருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட தமிழ் மொழியை அதிகம் பிடிச்சு போய் அந்த தமிழ் மொழியோட ஒரு லவ் உண்டாகி, ஒரு அன்பு உண்டாகி பார்த்தீங்கன்னா அதை நேசிச்சாங்க. அதுல நிறைய அந்த புத்தகங்கள்ல ஆராய்ச்சி பார்த்தாங்க. தமிழுடைய சிறப்புகளை பார்த்தீங்கன்னா ஐரோப்பா வரைக்கும் கொண்டு போனாங்க. யாரு கொண்டு போனது? கிறிஸ்தவ மிஷனரிகள் கொண்டு போனாங்க. ஆனா இது வேற, மரிய வில்சன் அங்க பேசின விஷயங்களே வேற. புரியுதுங்களா? இது அப்படியே திரித்து கொண்டு போய் அவர் தமிழை இழிவுபடுத்தி விட்டார், அதுவும் ஒரு கிறிஸ்தவன் இழிவுபடுத்தி விட்டார், ஒரு சட்டசபையில கொண்டு ஒரு கிறிஸ்தவன் இப்படி பண்ணிட்டாருன்னு கிறிஸ்டியானிட்டியை தாக்க போறீங்க. ஒரு மனிதன் அறியாமையிலே பேசின ஒரு பேச்சை ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டிக்கு கொண்டு போவது எவ்வளவு, இதுதான் தமிழர்களுடைய அறமான்னு நான் கேட்கிறேன். தமிழர்கள் என்றாலே அவங்களுடைய பெருமை எதுல இருக்குது அப்படின்னா, சரியான ஒழுக்க நெறியில இருக்கணும் முதலாவது, அறநெறியில இருக்கணும் முதலாவது. நம்ம பேசுறது ஒருத்தர் ஒரு கருத்தை பேசினா நம்ம அது வேறு விதமாக திருப்பி விட்டு பேசி அதை ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவது அது ஒரு மட்டமான விஷயம் தானே. அது ஒரு தமிழனுக்கு அழகு இல்லை. நல்லா புரிச்சுங்க, தமிழனுடைய சிறப்பு எது என்பதை புரிந்து கொள்ளுங்க. உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதுதான் பெருமை. சும்மா நான் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிட்டு போறது தமிழனுக்கு அது அழகு அல்ல. நான் மற்றவர்களால் புகழப்படும்படி
ஒரு தமிழை வாழணும். நீங்க நிறைய பேர் தமிழ் படிச்சாலும் இந்த அன்பும் இரக்கமும் வர்றதில்லை அப்படின்னு சொல்றாரு. தமிழ் படிச்சாலும்னா என்ன சொல்றாரு? வெறும் அந்த மொழியை நன்றாக சீராக பேசுவதை குறித்து தான் பேச வர்றாரு. ஏன்னா அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயமே. நல்லா கவனிங்க, நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. எல்லா கடவுளும் அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுதுதான். நம்ம இயற்கையா நம்ம அதை பேசுவோம். எல்லா இலக்கியங்களிலும் நான் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். உண்மையிலேயே திருக்குறள் மிகச்சிறந்த ஒரு நூல். அதிலே அன்பை பற்றி மிக நேர்த்தியாக, நெறியை, ஒழுக்க நெறியை பற்றி, அறத்தை பற்றி மிக நேர்த்தியாக பல வாக்கியங்களை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த இலக்கியத்திலும் இல்லாத ஒரு உயரிய, ஒரு உன்னதமான ஒரு அன்பை குறித்து பைபிள் போதிக்கிறது, கிறிஸ்டியானிட்டி போதிக்கிறது. இது ஒரு மரதம்னு எடுக்காதீங்க. இது ஒரு உண்மையான ஒரே கடவுள் எழுதி கொடுத்த பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி எடுங்க. எப்பவுமே என்னைக்குமே மதம் போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல கருத்தை நம்ம உள்வாங்கவே முடியாது. அது நம்மளை வேறுபடுத்தும், பிரிச்சு கொண்டு போயிடும். அப்ப கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மனிதனை நேசித்து மனிதனாக இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தார். நிறைய பேர் யோசிப்பீங்க, கிறிஸ்டியானிட்டி என்பது 2000 வருஷத்துக்கு முன்னால வந்ததாங்க, அதுக்கு முன்னால அப்ப என்ன? ஐயா, அதுக்கு முன்னாலே அதே கடவுள் இருந்தார். அதுதான் பைபிள் போதிக்குது. உலகத்தை படைத்ததே யாரு? அந்த இறைவன் தான். அவர் தான் உலகத்தை படைச்சாரு. மனித குலத்தை அவர் தான் உருவாக்குறாரு. ஆனா மனிதன் கடவுளை விட்டு தூரமா போன போது, பாவம் செய்து அந்த தேவ மகிமையை இழந்த போது, கடவுள் தொடர்ந்து அவன் மீது அன்பு வைக்கிறார். தொடர்ந்து அன்பு செலுத்தி அவன் அந்த பாவத்தின் வீரியத்தை, பாவத்தினால் வரக்கூடிய விளைவே அவன் புரியணும் அப்படிங்கிறக்காண்டி பழைய ஏற்பாட்டிலே இந்த பலி முறைகள் என்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் மார்க்கத்திலையுமே இருந்துச்சு. அது நீங்க பலி கொடுக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்து மார்க்கத்திலையும் இருக்குது, இஸ்லாமிய மார்க்கத்திலையுமே இது இருக்குது. நிறைய நீங்க மலைவாசி மக்கள்கிட்டையும் கடவுளுக்கு, இறைவனுக்கு பலி கொடுக்கிற ஒரு முறைமை இருந்துச்சு. அது பழைய ஏற்பாட்டிலே யார் அதை உருவாக்கி கொடுத்தாருன்னா தேவன், கடவுள், கர்த்தர் தான் அதை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த மாதிரி பலிமுறைமைகளை என்ன, அதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இது ஒரு மிகப்பெரிய வாசகம், எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பாவத்தினுடைய விளைவு கடைசியில அந்த பாவம் எங்க கொண்டு போய் கேட்டீங்கன்னா மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். அந்த மரணத்தை அவன் உணர வேண்டும். அப்பனா பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, ஒவ்வொருவரும் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஆடு மாட்டை கடவுள்கிட்ட பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கடவுள் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? பாவம் செய்யும் போது எப்படி நம்ம துடிதுடித்து சாவோமோ அந்த ஆட்டு மாட்டின் மூலியமாக கடவுள் காண்பிக்கும்படி அந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு. மனிதனுடைய பாவத்துக்காக அந்த ஆடு மாடு அங்க பலியாகுது. என்ன கத்து கொடுக்கிறாரு மனு குலத்துக்கு இறைவன்? அந்த ஆடு மாடு அறுக்கப்படும் போது துடிதுடித்து ரத்தம் சிந்தி சாகுது பாத்தீங்களா? அந்த சாக வேண்டிய இடத்துல நீ தான் ஜாகணும். அப்போ பாவத்தினுடைய விளைவு ஒரு பெரிய மரணத்தை கொடுக்கிறது. மனம் திரும்பு அப்படிங்கிற ஒன்றை, நீ அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், இல்லைன்னா இது மாதிரி சாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிரும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இறைவன் அந்த பலிமுறைமையை கொண்டு வர்றாரு. ஆனாலும் மனுக்குலம் மனம் திரும்பல, பலியை செலுத்திட்டு தொடர்ந்து அந்த அக்கிரமத்தை செய்யுது. அப்ப மனுக்குலத்தின் மீது இறைவன் வைத்த அந்த பெரிய மகத்தான அந்த அகாப்பை அன்பு, புத்திக்கு எட்டாத அன்பின் காரணமாக இறைவனே மனிதனாக பூமிக்கு வருகிறார். அதுதான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் மனிதனாக பிறந்தாருங்கிறோம். மனிதனை கடவுளாக வழிபடவில்லை. கிறிஸ்தவம் மனிதனை கடவுளாக வழிபடவில்லை. மனிதனாக பிறந்த இயேசுவை வழிபடவில்லை. கடவுளாக இருந்தவர் மனிதனாக மனுக்குலத்தை நேசித்து, மானுடர்களை நேசித்து பூமிக்கு வந்தார். நம்மை போல அவர் என்ன செஞ்சாரு? வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் நம்முடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை நம் மீது சுமந்து கொண்டு, அவர் மீது போட்டுக்கொண்டு சிலுவையிலே நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். அப்ப அந்த அன்பை ஒரு மனுஷன் உள்வாங்கி உள்ள வரும்போது அவனை தான் கிறிஸ்தவர்கள் என்று அன்னைக்கு அழைச்சாங்க. அந்த கிறிஸ்துவின் பலியை ஒருத்தன் நம்பி, அந்த கடவுளுடைய அன்பை நம்பி, இனிமே இந்த எல்லா பாவ அக்கிரமத்தை விட்டு விலகி, இனி என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக பலியானது இயேசுவுக்காக நான் வாழ போறேன்னு உள்ள வர்றவங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படி அழைச்சப்பட்டு உள்ள வந்தவங்களை ஒரு மதமாக அரசியல் மாத்தி இன்னைக்கு வச்சிருக்குது. ஸோ இதுதான் கிறிஸ்டியானிட்டி போதிக்கிற ஒரு காரியம். அப்ப உலகத்திலேயே எந்த புனித நூல்லையும் இல்லாத, எந்த கடவுளும் இப்படி அன்பு கூர்ந்ததாக சொல்லாத ஒரு உயரிய அன்பை கிறிஸ்தவம் போதிக்கிறது. என்ன? கடவுள் மனுக்குலத்தை நேசித்து நமக்காக மனிதனாக வந்து நமக்காக பலியானார். அப்படி 2 கரங்களை விரித்து உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் அப்படின்னு அன்பு கூர்ந்தார் அல்லவா, அந்த உயரிய உன்னத அன்பை போதிக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவம் ஒரு உயரிய, உலகம் போதிக்காத ஒரு மிகப்பெரிய அன்பை போதிக்கிறதா? ஆம், போதிக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்படி நீ கடவுளை நேசிக்கிறியோ அது மாதிரி உன் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவம் போதிக்குது. உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிங்கிறார்.
கண்ட உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று பைபிள் கேள்வி கேட்கிறது. அப்ப இந்த வசனங்கள்லாம் பாருங்களேன். கடவுள்கிட்ட ஒருத்த அன்பு கூறுறேன், கடவுளுக்காக செய்யறேன், கடவுளுக்காக எல்லாம் பண்றேன். நோ 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 நோ. நீ பார்க்கிற உன் சாயலாக இருக்கிற சக மனிதனிடத்துல முதலாவது அன்பு கூறு. அப்படி அன்பு கூறுவதுதான் நீ கடவுள்கிட்ட அன்பு கூற முடியும் அப்படிங்கிற ஒரு உயரிய சத்தியத்தை வேதம் போதிக்குது. அது மாதிரி உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. இப்படி உயரிய உன்னத அன்பை வேதாகமம் போதிக்கிறது. கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுக்கிறதுனா எஸ், நிச்சயமாக கற்றுக் கொடுக்கிறது. அதே மாதிரி உயரிய இரக்கத்தை வேதாகமம் போதிக்குதா? ஆமா. நீங்க எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு உயரிய இரக்கத்தையும் கருணையையும் வேதாகமம் போதிக்குது. வேதம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் உங்கள் சகோதரர்களை, அதாவது சகோதரர்கள்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சக மனிதர்களை நீங்க அப்படி மன்னிங்க அப்படின்னு போதிக்குது. இந்த மாதிரியான ஒரு உயரிய இரக்கத்தை கருணையும் நான் வேற இடங்கள்ல பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மன்னிப்பை குறித்து நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு போதிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப கிறிஸ்டியானிட்டி என்பது நிச்சயமாக உயர்ந்த உன்னத அன்பையும் உயர்ந்த உன்னத இரக்கத்தையும் போதிக்கிறான்னு கேட்டா அதுல மாற்று கருத்தே இல்லை, போதிக்கிறது. இந்த மாதிரி ஒரு அன்பையும் கருணையும் ஒரு மொழி போதிச்சிட முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக ஒரு மொழி போதிக்காது. ஒரு மொழியினால நமக்கு என்ன செய்யாது. இதுதானுங்க யதார்த்தம். அறிவியல் ரீதியாகவே நான் சொல்ற ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு மொழி அப்படிங்கிறதுனால அந்த மொழியை ஒருத்தர் நல்லா கத்துக்கிறதுனால அவனுக்குள்ள அன்பு வந்துட போறது இல்லை. ஒரு ஒரு மொழியை நல்லா திறம்பட ஒருத்தன் பேசி கத்துக்கிட்டதுனால அவனுக்குள்ள இரக்கம் வந்துட போறது இல்லை. ஆனா அந்த மொழியை சார்ந்து பலர் எழுதின இலக்கணங்களிலே அன்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள், கருணையை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அது நம்ம ஏத்துக்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால அவனுக்குள்ள அன்பும் கருணையும் வந்துட போறது இல்லை. நாம இங்க சொல்ற பாயிண்ட், கிறிஸ்தவம் அதை போதிக்கிறதா, அதை கற்றுக் கொடுக்கிறதா? ஆம், கற்றுக் கொடுக்கிறது. ஆனா ஒருவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால இந்த பண்பெல்லாம் வந்துருமான்னு கேட்டா இல்ல, கேள்விக்குறிதான். ஏன் மரிய வில்சனுக்கே இந்த பண்பு வந்திருக்கிறதா? இதை பேசின மரிய வில்சனுக்கே இந்த பண்பு வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. அவர்கிட்ட உயரிய அன்போ உயரிய இரக்கமோ இருக்கலான்னு கேட்டா இல்ல. அவர் ஒரு உண்மையான வார்த்தைகளை அங்க உதிர்த்தார், அவ்வளவுதானே ஒழிய அவர்கிட்ட இந்த பண்பு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுக்கிறது, ஆம் கற்றுக் கொடுக்கிறது, எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் உயரிய அன்பையும் உயரிய இரக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா கற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே அதை செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறதான விஷயம். ஆக இந்த விஷயத்தை வச்சு ரொம்ப பூதாகரமா இன்னைக்கு பேசிக்கிட்டு சில மொழி வெறியர்கள் பேசுகிற விஷயமும் மரிய வில்சன் பண்ற அதே பதட்டம் தப்பு அவங்களும் பண்றாங்க. சில மதவாதிகளும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் தேடிட முடியுமா அப்படிங்கிறது செய்யறாங்க. பொதுமக்களாகி நீங்கள் இதை பார்க்கறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒருத்தவங்க பேசுறவங்க உங்க உணர்ச்சியை தூண்டி விட்டு உங்க மதத்தை ட்ரிகர் பண்ணி உங்க மொழி ரீதியாக ட்ரிகர் பண்ணி உங்களை அவங்களுக்கு ஆதாயமாக மாற்ற முடியாத மாதிரி எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கணும் மதத்தின் பெயராக. ஏன்னா ஒரு காலத்துல ஜாதி அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது ஜாதியை வச்சு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. இப்ப ஜாதியை குறித்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குது. ஆனா இப்ப அதிகமா முன்னெடுக்கப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மதத்தை வச்சு இன்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எல்லோரும் சகோதரர்கள். அது கிறிஸ்டியானிட்டி போதிக்குது. ஒரே தாய் தகப்பனுக்கு கீழாக தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். யாதும் ஊரே யாவரின் கேளீர் என்று கலிங்கன் பூங்குன்றனார் பேசின அந்த விஷயத்த நம்ம சும்மா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஆனா அவர்களுக்கே நிறைய இடங்கள்ல தேவையான இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்களுடைய ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு அந்த பார்வை விஷயம் இல்லை. கிறிஸ்டியானிட்டி அதே தான் போதிக்குது. கிறிஸ்து ஒரே ரத்தத்தினால் நம்ம எல்லாரையும் தோன்ற பண்ணினாராம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள் தான். ஆதாம் ஏவாள் மூலியமாக வந்தவர்கள் தான். அதை ஒரு கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக உள்வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த சகோதர அன்பு, இந்த சகோதர நேசம் நம்ம கிட்ட இருக்கணும். நாங்க ஏதோ ஒரு மதத்துக்குரிய பிரச்சாரத்தை நாங்க எடுக்கல. உண்மையான கடவுளை நாங்க நேசித்து சகோதரத்துவமா நாங்க கடவுளை பற்றிய அன்பை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம். இதுக்கு ஒரு மதச்சாயம் பூசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி கொண்டே இருக்கிறாங்க பலரிடத்துல. ஆக இப்படிப்பட்ட கிளர்ச்சி பண்ணுகிற நபர்கள்ட்ட நம்முடைய ஒற்றுமையை குலைத்து நமக்குள்ள சண்டைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் உண்டாக்க நினைக்கிற பலரிடத்துல மீடியாக்கள் இன்னைக்கு வருகிற சில தகவல்களை எல்லாம் குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு எல்லாம் மீடியா துறையை ஒரு வன்ம குடோனாக மாறி போனதை நான் என்னால் பார்க்க முடியும். ஸோ வலைதளங்கள்ல போடப்படுகிற சில போஸ்ட், சில வீடியோஸ் இதையெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்குங்க. அதுல உண்மையா இவங்க சொல்ற காரியங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தோடு பாருங்க. வன்முறையை தூண்டுற வண்ணம், சகோதரர்களை நம்ம பகைக்கிற வண்ணம் ஏற்படுத்துகிற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம், இல்ல இதுல சரின்னா சரின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ வெறியை கொண்டு வருகிற
உங்களை மிருகமாக்குற எதன் மேலையும் அதிக பற்று வைத்து விடாதீர்கள். நீங்க அதை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. மதமா உங்களுக்குள்ள நல்ல பண்புகளை உருவாக்கி கொடுக்குதா, அந்த லெவலோடு நிப்பாட்டிக்கங்க. ஒருவேளை அது வெறியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மத பற்றை குறித்து அது வெறியாக மாறாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மொழி பற்று நமக்கு இருக்கணும். அந்த மொழிப்பற்று நம்ம ஒற்றுமைப்படுத்தணும், ஒன்னா செயல்பட வைக்கணும், நம்ம உயர்ந்த நோக்கத்தை நோக்கி பயணம் செய்ய வைக்கணும். மாறாக அது வெறியை தூண்டி விட்டு மற்றவர்களை இழிவாக பார்க்க வைக்குதா, அந்த மொழியினுடைய வெறியை குறித்து மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். நல்லா கவனிங்க. ஜாதியே இல்லை, அதுதான் உண்மை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜாதிய பற்று இருக்குது, நான் இந்த இனத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா பற்றோட நிப்பாட்டிக்கங்க. ஆனா மற்றவர்களை இழிவுபடுத்தி குறைத்து பார்த்து உங்களை மேன்மைப்படுத்தி அல்லது உங்களையே கீழாக பார்க்கக்கூடிய எண்ணத்தை அது உருவாக்குதுன்னா அது மேல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாங்க. அதை தூக்கி போட கத்துக்கங்க என்னைக்குமே. ஸோ எதெல்லாம் உங்களை மிருகமா மாத்துதோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நீங்க போகாதீங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஸோ இன்னைக்கு மனிதத்தை நம்ம இழந்து வருகிறோம். மதம், ஜாதி, மொழி என்ற ரீதியிலே இன்னைக்கு மனித பண்புகளை தூக்கி பிடிக்காம இன்னைக்கு எதையோ ஒன்றை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம மிருகமாயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாகியிருக்குன்னு நம்புறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.